हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की। श्रीमद् भागवत महात्म्यम सोल्लुम पोळुदु कलो भक्तिहि कलो भक्तिहि कलो भक्तिहि। இந்த யுகத்தில் பக்தி தான் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு தர்மம் அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்கிறது. பக்தி அப்படிங்கிறது யாருக்கு வரும், யார் பக்தி பண்ணலாம் அப்படின்னுட்டா, ரொம்ப பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கார், அதனால் அவருக்கு பக்தி வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கார், அவருக்கு எங்கேருந்து பக்தி வரப்போகிறது? இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கிறதுனால பக்தி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஆழ்வார்கள்லேயே குலசேகர ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் ராஜாவாக இருந்தார். ராஜாவாக இருந்தும் ஆழ்வாராக இருந்தார். 12 ஆழ்வார்கள்லேயே அவருக்கு தான் ஒரு தனி பெருமை உண்டு. மற்ற ஆழ்வார்கள்லாம் தமிழில் மட்டும் பகவானை பாடினா, ஆனால் அந்த ஆழ்வார் தான் சம்ஸ்கிருதத்திலையும் முகுந்தமாலா அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணினார். அந்த தனி பெருமை அவருக்கு உண்டு. அதே மாதிரி மகாபிரபு சரித்திரத்தில் ஒரு பெரிய அவதார புருஷர்கள் பூமிக்கு வந்தால் அவரோட நிறைய பேர் கூட இறங்கி வருவான். அத்தகைய பெரிய அவதார புருஷர்களுக்கு தான் யார் எதற்காக வந்திருக்கோன்னு தெரியும், தனக்காக யாரெல்லாம் இந்த பூமியில் கூட வந்திருக்கான்னு தெரியும். ஆனால் வந்திருக்கிறவாளுக்கு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தான் யார் எதற்காக அவதாரம் பண்ணியிருக்கோன்னு தெரியும். தனக்காக தான் விவேகானந்தர் வந்திருக்கார், தனக்காக தான் சாரதானந்தர் வந்திருக்கார், தனக்காக தான் ராமகிருஷ்ணானந்தர் வந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவருக்கு. அவர்கள்லாம் எங்கே இருக்கா, யாருடைய அம்சமாக வந்திருக்கா, எப்போ தங்கிட்ட வரப்போகிறா, என்ன ஒரு காரியத்துக்காக வந்திருக்கா, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் வந்திருக்கிறவாளுக்கு தெரியுமான்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒரு பெரிய அவதாரம் பூமியில் இறங்கி வரும்பொழுது அவர்களுடைய பார்ஷதர்களும் கூட இறங்கி வருவார். சைத்தன்ய மகாபிரபு, அந்த மகாபிரபுவனுடைய சத் சங்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னுட்டா, நாம் இன்றைக்கி திவ்யநாமம் பண்ணும்பொழுது ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு பண்ணுறோம் இல்லையா? பகவானுக்கு ஆகுவான கீர்த்தனை பாடுறோம். பகவானை அழைச்சிட்டு வந்து ஒரு தீபத்தில் நடுவில் எழுந்தருளை பண்ணி பாகவதாலாம் நாம மகிமையை இருக்கக்கூடிய புராண ஸ்லோகங்கள்லாம் சொல்லி, பத்ராஜல ராமதாசருடைய கீர்த்தனைகள், விஜயகோபால சுவாமியினுடைய கீர்த்தனைகள், நாராயண தீர்த்தருடைய கீர்த்தனைகள், தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகள்லாம் பாடி, கோபிகா கீதம் பாடி, ராசம் பாடி, பண்டரி பக்தர்களுடைய கீர்த்தனைகள், ஹிந்தி கீர்த்தனைகள்லாம் பாடி, திரும்பி பகவானை கொண்டு போய் தீபத்திலிருந்து பகவானை கொண்டு போய் திருப்பி சன்னிதானத்தில் சேர்க்கிறார். இப்படி ஒரு திவ்யநாமம். இந்த திவ்யநாமத்தினுடைய ஆரம்பம் எது அப்படின்னா, பூரி ஜெகநாத க்ஷேத்திரம்தான் முதல்ல இது ஆரம்பித்தது. நாம் இன்றைக்கி இதுக்கு திவ்யநாம பிரதட்சணம்னு சொன்னால் கூட இதுக்கு ஜெகநாத பிரதட்சணம் தான் பேர். அதனாலும் பாகவதால் முடியும் பொழுது தாரு ஜெகநாதா தாரோ ஹரே தாரோ பரபிரம்ம தாரோ ஹரே அப்படின்னு அந்த பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாத மூர்த்தி அத்தி மரத்தில் ஆன மூர்த்தியாக இருக்கிறதுனால தாரு ஜெகநாத தாரு ஹரே. பாகவதாலாம்
அதை பாடி தான் திவ்யநாமத்தை பூர்த்தி பண்ணுவாள். மகாபிரபு எப்படி திவ்யநாமம் பண்ணுவார் அப்படின்னுட்டா, அவரோட கூட இருக்கிறவர்கள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒருத்தர் பெரிய தர்க்க பண்டிதர், ஒருத்தர் மீமாம்ச பண்டிதர், ஒருத்தர் 4 வேதங்களும் அத்தியனம் பண்ணினவர், ஒருத்தர் பரம வேதாந்தி, ஒருத்தர் காவிய சாஸ்திரம் நன்னா படித்தவர், ஒருத்தர் வியாக்கரணம் படித்தவர். இப்படி தான் மகாபிரபுவனுடைய கோஷ்டி. அந்த கோஷ்டியில் உள்ள முக்கியமானவர்கள்லாம் வந்துட்டா கதவை சாத்திடுவான். கதவை சாத்திட்டு பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்வான். நம பரம கல்யாண நம பரம மங்களா வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதயே நமஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் உடனே அவெல்லாம் ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராமா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இப்படி அரை மணி மகாமந்திர கீர்த்தனம் பாடுவான். திரும்பி ஒரு பாகவத ஸ்லோகம் நிவிருத்த தர்ஷை உபகீயமானாத் பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜேத வினா பசுக்நாத். உடனே ஆரம்பித்து மகாமந்திர கீர்த்தனம் பண்ணுவா. ஒரு பாகவத ஸ்லோகம் மகாமந்திர கீர்த்தனம், ஒரு பாகவத ஸ்லோகம் மகாமந்திர கீர்த்தனம். இதுதான் மகாபிரபுவனுடைய திவ்யநாமம். அந்த திவ்யநாமத்துக்கு நடுவில் மகாபிரபு என்ன பண்ணுவார்னா, அவருடைய பார்ஷதர்கள்லாம் கூட அவருக்காக கீழே இறங்கி வந்திருப்பா இல்லையா, அவருக்கு அவளெல்லாம் தெரியும். அதனால திவ்யநாமத்துக்கு நடுவில் யாராவது அப்படி ஒரு பக்தரை நினச்சி அன்னைக்கு கூப்பிடுவார். அவரை பேரை சொல்லி கூப்பிட்டு எங்கே இருக்க, எப்போ என்ன தேடி வரப்போறே அப்படின்னு கூப்பிட்டாருன்னா ஒரு 10 நாட்குள்ளே எங்கிருந்தோ அந்த பக்தர் தேடிண்டு அவரை வருவார். இப்படி நவத்வீபத்தில் ஒரு நாமசங்கீர்த்தனம் நடக்கும் பொழுது அந்த நாமசங்கீர்த்தனத்துக்கு நடுவில் மகாபிரபு புண்டரீக வித்யாநிதி அப்படின்னு கூப்பிடுறார். கூட இருக்கிற பக்தர்கள்லாம் பார்க்கிறா, புண்டரீக வித்யாநிதின்னு ஒரு பக்தர் மகாபிரபுக்கு ரொம்ப அந்தரங்கமாக வேண்டியப்பட்டவர் போல இருக்கு. மகாபிரபுவனுடைய ஒரு அவதார காரியத்தை லோகத்தில் நடத்தி கொடுக்கறதுக்கு அவரும் ஒரு பார்ஷதராக அவதாரம் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அவர் எங்கே இருக்கார், எப்போ வருவார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், அவரை பார்க்கணும் அப்படின்னு. என்ன நினச்சிப்பா எல்லாரும். மறுநாள் பஜனை முடிஞ்ச உடனே அவா சொல்கிறான், உனக்கு புண்டரீக வித்யாநிதின்னு யாரையாவது தெரியுமா, பார்த்துருக்கியா, எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு ஒருத்தர் விசாரிச்சுக்கிறா. அப்படி ஒருத்தர் விசாரிக்கும் பொழுது முகுந்தர் கதாதரர்னு 2 பேர் மகாபிரபுவுடைய சங்கத்தில் ரொம்ப முக்கியமானவா. அதில் முகுந்தர் சொல்கிறார், இங்கே ஒரு பக்கத்து கிராமத்தில் கங்கை கரையோரம் ஒருத்தர் இருக்கார், புண்டரீக வித்யாநிதின்னு பேர். ஒரு கால் மகாபிரபு அவரை ஸ்மரிச்சிருப்பாரோ. கதாதரர் சொல்கிறார், வேணுமானா நம்ம போய் அவரை பார்த்துட்டு வரலாமே, அந்த புண்டரீக வித்யாநிதியாக தான் இருப்பாரோ அப்படின்னுட்டு கதாதரரும் முகுந்தனும் சேர்ந்து போகிறா. கதாதரர் பரம விரக்தர். உடம்புல ஒரு 4 முழ வேஷ்டி இருக்கும், ஒரு கோபி சந்தனம், கையில் ஏதாவது பஜனை பண்ணுறதுக்கு ஒரு ஜால்ரா ஜபமாலை, வேறு ஒன்றுமே அவருக்கு சொத்து கிடையாது. எங்கேயாவது இப்படி திண்ணையில் படுத்துப்பார், கோவில் குளத்தில் படுத்துப்பார், கிடைக்கிற பிக்ஷையை வாங்கி சாப்பிடுவார், கையெலும்புவார், அனவர்த்தமும் மகாமந்திர கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி ஒரு விரக்தர் கதாதரர்.
கதாதரரும் முகுந்தரும் இந்த புண்டரீக வித்யாநிதிங்கிற வீட்டை கண்டுபிடிச்சு உள்ளே போனால் வீட்டு வாசல்லையே 2 காவல்காரன் நின்றுருக்கான். வீடோ பேலஸ் மாதிரி இருக்கு. கீழே மார்பிளால் இழைச்சிருக்கு, மேலே போனால் அதை விட அழகாக இருக்குது, அதை விட அழகாக இருக்குது. ஒரே எங்கே பார்த்தாலும் செல்வத்தினுடைய ஒரு செழிப்பு பிரம்மாண்டமாக இருக்கு. விரக்தராக இருக்கக்கூடிய கதாதரருக்கு அதுக்குள்ளே வரத்துக்கே கூச்சமாக இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு பாஷாக இருக்குது இந்த பங்களா, இதுக்குள்ளே எனக்கு வரத்துக்கே சரிப்படலை, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். இங்கே இருக்கக்கூடிய புண்டரீக வித்யாநிதி நிஜமாக நம்ம மகாபிரபு கூப்பிட்ட வித்யாநிதியாக இருக்க முடியாது. ஒரு பக்தர் இப்படியா ஒரு செல்வ செழிப்பில் இப்படி இருப்பார், ஒரு ஆடம்பரமாக இருப்பார். நான் வரலை, நான் போகிறேன்னு கிளம்பும் பொழுது முகுந்தர் அவரை சமாதானப்படுத்தி கையை பிடிச்சி கூப்பிட்டுண்டு வரார். உள்ளே வந்தால் புண்டரீக வித்யாநிதியோ நல்ல அழகான ஒரு திண்டு சோஃபாலாம் வச்சுட்டு வசதியாக உட்காந்துருக்கார். நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார். பக்கத்தில் சில பேர் அவருக்கு தாம்பூலங்கள்லாம் வடித்து கொடுக்கறா. முகுந்தருக்கு அவரை ஏற்கனவே பரிச்சயம் உண்டு. அவரை சேவிச்சுட்டு புண்டரீக வித்யாநிதி இப்படி பேசும்பொழுது புண்டரீக வித்யாநிதி முகுந்தனை பார்த்து சொல்கிறார், ஒரு பாகவத ஸ்லோகம் சொல்லலாமே அப்படிங்கிறார். பாகவதத்தில் பூதனைக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்ததை நினச்சி பக்தாலாம் ரொம்ப உருகிறா. பகவானை போல கிருஷ்ணனை போல ஒரு தயாளுவை பார்க்க முடியுமா? ஒரு விஷம் கொடுத்தவளுக்கு போய் மோட்சம் கொடுத்தானே, இது என்ன நியாயம்? பூதனா மோட்சம்தான் பேர். அந்த சாப்டரை பாராயணம் பண்ணினா பூதனா அவாப்ப சத்கதிம் அப்படிங்கிறார். ஒரு விஷம் கொடுத்தவளுக்கு போய் மோட்சம் கொடுத்தானே, அப்போ நித்தியம் அவனையே தியானம் பண்ணிண்டு பஜனை பண்ணிண்டு பக்தி பண்ணிண்டு இருக்கக்கூடியவாளுக்கு அந்த மோட்சத்தை தவிர வசத்தியாக வேற என்ன இருக்குது அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு? பக்தாலாம் உருகிறா, தாங்க முடியல. எல்லாரும் என்ன பாடுறான்னா, இந்த கண்ணனை விட கிருபாலுவான தெய்வத்தை உலகத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கிறா. விஷம் கொடுத்தவளுக்கும் மோட்சம் கொடுத்தானே. பாகவதத்திலையும் சொல்றார், கம்வாதயாலும் சரணம் விரஜேம. அப்பேற்பட்ட ஒரு தயாளுவை எங்கேயாவது பார்க்க முடியுமா? முகுந்தன் இந்த ஸ்லோகத்தை தான் சொல்றார். அகோபகிம் யம் தனகால கூட்டம். முகுந்தன் இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அந்த சிம்மாசனத்தில் எவ்வளவு நாடி ஜிப்பாலாம் போட்டுண்டு தாம்பூலம் தரிச்சுண்டு ரொம்ப அழகாக உட்கார்ந்துட்டு இருந்தார். செல்வ செழிப்போடு அவர் பொத்துன்னு கீழே விழுந்தார். கண்கள்லேருந்து கொடமாக ஜலம் வழியறது, மேனி சிலிர்க்கிறது, கத்கதம் ஏற்படுறது, கீழே விழுந்து பொருள்றார். அவருடைய வாக்கு முழுக்க கம்பாதயாலும் சரணம் பிரஜேமே, கம்பாதயாலும் சரணம் பிரஜேமே. திரும்ப 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 அந்த வரியை சொல்றார். கத்கதம் ஏற்பட்டாலோ பெரிய விஷயம். ஆனால் இந்த புண்டரீக வித்யாநிதிக்கு அந்த பாகவத ஸ்லோகத்தை கேட்ட உடனே கம்பாதயாலும் சரணம் பிரஜேம விழுந்து புரண்டு அழறார் இல்லையா? அவருக்கு அந்த பக்தியுடைய பாவ லட்சணங்கள்லாம் சித்திச்ச உடனே இந்த கதாதரர் தானே விரக்தராக வந்தார். இந்த இடத்துல பக்தன் இருப்பானா, இவர்கிட்ட பக்தி இருக்குமான்னு நினச்ச அந்த கதாதரர் வெட்கப்பட்டு போயிட்டார். நானும் பாகவதம் படிச்சிருக்கேன், பாகவத ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு இப்படி ஆனந்த பாஷ்பம் ஏற்படலை, மேனி சிலிர்க்கலை, கத்கதம் ஏற்படலை, கீழே விழலை, பொறலை. அவருக்கு இப்படி ஒரு பக்தி சித்திச்சிருக்கேன். அப்போ பக்தி சித்திக்கிறதுக்கு எது காரணம்னா, பணம் இருக்கிறதுனால பக்தி வராதுன்னு சொல்ல முடியாது, ஏழையாக இருக்கிறதுனால பக்தி வந்துடும்னு சொல்ல முடியாது. பக்தி அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு எது அடிப்படைன்னா சாதுக்களுடைய சங்கம் தான் பக்திக்கு முதல் காரணம். ஸ்ரீ அண்ணா ஒரு மகாராஷ்டிரா அபங்கம் பாடும் பொழுது அழகான அபங்கம் ஒன்று சொல்கிறார். சத் சங்கமஜலா தேயி தேயி. பாண்டுரங்கனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். ஹே பிரபு விட்டலா, எனக்கு ஒன்று தரியா? என்ன? சந்து சங்க சர்வகால.
எப்பொழுதுமே எனக்கு ஒரு சத்சங்கத்தை கொடுத்துட்டே இரு. ஒன்று சாதுக்கள் மத்தியில் நான் இருக்கணும், இல்லைன்னா சாதுக்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடணும். சத்சங்கத்தை விட்டுட்டு நான் இருக்கவே கூடாது. சத்சங்க மஜலா தேயி தேயி. பகவானுக்கு ஒரு ஸ்வபாவம், சந்தோஷப்பட்டானால், யார் முன்னாடி பிரத்யக்ஷமானானால் பகவான் ஒன்று கேட்பான், என்ன வரம் வேணும். இது பகவானுடைய ஒரு ஸ்வபாவம். பாண்டுரங்கன் அண்ணாவை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது சொல்கிறார், தூசராவர நாகிம் நாகிம். எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேணும், எனக்கு சாதுக்களுடைய சங்கத்தை கொடு. ரெண்டாவது வரம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. தூசராவர நாகி நாகி. எந்த மாதிரி சாதுக்களுடைய சங்கம் வேணும்? சில பேர் அப்படியே ஒரு காட்டில் உட்காந்துட்டு பார்வையை உன்முகமாக திருப்பிண்டு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தியானம் பண்ணுவாளே, அந்த சாதுக்களா? வேண்டாம். யமநியம ஆசன பிரத்யாகார தாரண தியானம் சமாதி பண்ணி அஷ்டாங்க யோகம் பண்ணுவாளே, அந்த சாதுக்களா? வேண்டாம். எந்த சாதுக்களுடைய சங்கம் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். சதா துமுச்சே நாமகாவும். எப்பொழுதுமே உன்னுடைய நாமத்தை சொல்லின்னு இருக்காளே, இரவு பகலா ராத்திரி பகல் 24 மணி நேரமும் சதா துமுச்சே நாமகாவும். அவள்கிட்ட போய் என்ன பண்ண, சாது சந்த சேவாகரோம். அத்தகைய சாது சங்கத்தை கொடுத்தியானால் அந்த சாதுக்களுக்கு நான் சேவை பண்ணுவேன். அவளோட துணிமணிகளை துவைத்து போடுவேன், அவளுக்கு பாத சேவை பண்ணுவேன், அவளுக்கு அன்னம் பரிமாறுவேன், அவர்கள் தீர்த்தம் கேட்டால் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்படி அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். அதனால் அத்தகைய ஒரு சத்சங்கத்தை எனக்கு கொடு. பகவான் கேட்குறான், சரி சத்சங்கம்ங்கிறது மோட்ச சாதனம். லோகத்தில் நீ வாழறதுக்கு பணம் வேண்டாமா? குடும்பம் இருக்கே, மனைவி இருக்காளே, குழந்தை இருக்காளே அப்படின்னா அங்கே சொல்கிறார், இக பரசாதன தூசரா நாகி. பக்தியில் மட்டும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, யாராவது பிரம்ம விசாரம் பண்ணினா அவளுக்கு மோட்சம் மட்டும்தான் கிடைக்கும், உலகத்தில் தேவையானது கிடைக்காது. அஷ்டாங்க யோகம் பண்ணுறவாளுக்கும் அப்படிதான். ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவாளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஈகலோகத்திலையும் சௌக்கியமாக இருப்பா, பரலோகத்திலையும் சௌக்கியமாக இருப்பா. இந்த உலகத்தில் வாழறதுக்குன்னு தனியாக ஒரு சாதனை பண்ண வேண்டாமா, மோட்சத்துக்குன்னு தனியாக ஒரு சாதனை பண்ண வேண்டாமா. எப்பொழுதுமே சத்சங்கத்தில் இருந்துட்டாலே அது என்ன பண்ணும்னா உலக வாழ்க்கையும் நடத்திட்டு போயிடும், மோட்சத்தையும் கொடுத்துடுங்கிறார். இஹ பரசாதன தூசரா நாகி மாவுளி விட்டல ரகுமாயி சத்சங்க மஜலா தேயி தேயி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவான் சொல்லிருக்கான் இல்லையா, யோகக்ஷேமம் வகாம்யகம். யார் என்ன எப்பொழுதுமே விடாம அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே. ராத்திரி பகலா என்னையே நினச்சிண்டு என்னையே சரணா புகுந்து என்னை பற்றியே பேசிட்டு இருக்காளோ, தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அந்த பக்தாளுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்கானே, அது பொய்யா? அது உண்மைதானே? அதனால இந்த உலகத்தில் வாழறதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு சாதனை பண்ண வேண்டாம், மோட்சத்துக்குன்னு ஒரு தனி சாதனை பண்ண வேண்டாம். அதனால சொல்றார், யோகக்ஷேமம் வகாம்யகம் போலிலா பண்டரி மகாராஜா சத்சங்க மஜலா தேயி தேயி. பாண்டுரங்கன் சொல்லியிருக்கானே, என்னையே நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, என் கதையை கேட்டுண்டு, எனக்கே சேவை பண்ணிண்டு, என்னையே தியானம் பண்ணிண்டு, என்னுடைய பக்தர்களுடைய சேர்ந்துண்டு, எனக்கே அர்ச்சனை பண்ணிண்டு, எனக்கே நமஸ்காரம் பண்ணிட்டு இரு, உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். பொய்யா? பொய் இல்லையே. பண்டரிபுர பக்தாளுடைய சரித்திரம் அத்தனையும் இதை தானே சொல்கிறது.
சேனாநாயின்னு ஒரு பக்தர், அவர் தன்னுடைய வேலையை மறக்கும் பொழுது பகவான் வரான். கோராகும்மர்னு ஒரு பக்தர் தன்னுடைய வேலையை மறக்கும் பொழுது பகவான் வரான். நீலோபான்னு ஒரு பக்தர் வீட்டிலே சமையல் பண்ணுறதுக்கு பகவான் வரான். ரைதாஸ்னு ஒரு பக்தருக்காக செருப்பு தைக்கிறதுக்காக பகவான் வரான். இப்படி பார்த்தா யோகக்ஷேமம் வகாமியகம் பகவான் கீதையில் சொன்னது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே பகவானை நினச்சிண்டு உலகத்தை மறந்து வாழக்கூடிய சாதுக்களுடைய உலக வாழ்க்கையை, அவர்களுடைய க்ஷேமத்தை பார்க்கறதுக்கு பகவானே பார்த்துக்கிறானா. அதனால இங்கே சொல்கிறார், சத் சங்கம் அஜலா தேயி தேயி துசராவர நாகி நாய். எனக்கு ரெண்டாவது வரமே வேண்டாம். பாகவதால கேட்டால் ஒரு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு கல்யாணம் பண்ணுறது கூட ரொம்ப சிரமம். பட்ஜெட் போடுவான், பிறகு கடன் வாங்கணுமான்வான், இவ்வளவு சிரமம். ஒரு சின்னதாக வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டா கூட என்ன பண்ணுறதுன்னு திரு முழிப்பா. ஆனால் பாகவதாலுடைய வீட்டில் போனால் அடிக்கடி மாவளை தோரணம் கட்டுவான், அடிக்கடி ஒரு கோலம் போடுவான், செம்மண் இடுவான். ராத்திரி பார்த்தா ராதா கல்யாண வைபவமே காலிந்தி கோலவன குஞ்ச குட்டீரே. நித்திய கல்யாண சப்தம் எங்கே கேட்கறதுனா பாகவதாளுடைய கிரகத்தில் தான் கேட்கறது. நித்திய கல்யாணமாக இருக்கு. ஒரு பாகவதாளுடைய வீட்டுக்கு வந்தால் யாராவது 10 பேர் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாள். யாராவது வருவாள். இவாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவளும் என்னன்னா சொந்த வீடு மாதிரி உரிமையோடு வருவாள். கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டான், யோசிக்க மாட்டான். ராத்திரி எத்தனை மணிக்கு வேணாலும் வருவா, கதவை தட்டுவா. இங்கே அதிதி சத்காரம் பாகவத ததி ஆராதனன் நடந்துட்டே இருக்கு இல்லையா. இந்த பாகவதாலுடைய வாழ்க்கையில் ஒரு பஜனை பண்ணிட்டு பகவான்கிட்ட தன்னை அர்ப்பணம் பண்ணின ஒரு பாகவதருடைய வாழ்க்கையில் அவருக்கு 2 வார்த்தை மட்டும் அவர் சொல்லவும் மாட்டார், அதுக்கு அர்த்தமும் தெரியாது. என்ன வார்த்தை அப்படின்னா துக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையே அவளுக்கு தெரியாது. தரித்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவளுக்கு தெரியாது. துக்க தரித்திர சிந்தா நாகி சொல்றார். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கனுடைய வாழ்க்கை அனவர்த்தமும் யார் பகவானையே நம்பி அவனையே சரணடைஞ்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய வாழ்க்கையில் 2 வார்த்தைகள் இல்லை, துக்க தரித்திர சிந்தா நாகி. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய நாக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கான். என்ன ஸ்வீட்டாக இருக்குது நாக்கில்? என்ன இருக்குது? நான் பிரேமாமனே நாம மிட்டாயி. அவன் நாக்கில் எப்போ பார்த்தாலும் ராமா கிருஷ்ணா விட்டலா அப்படின்னு ஒரு மிட்டாயை சாப்பிட்டுட்டே இருக்கான். நாம மிட்டாயி சத் சங்கம் அஜலா தேயி தேயி துசராவர நாகி நாகி. பகவானை பார்த்து சொல்கிறார், எனக்கு 2வது வரம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு வரம் கொடு, நான் அப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன், இன்னொரு வரமும் கேட்க மாட்டேன். என்ன வரம்னா எனக்கு எப்பொழுதுமே சாதுக்களுடைய சங்கத்தை கொடு. அந்த சாதுக்களுடைய சங்கமும் எப்படி இருக்கணும்னா எப்பொழுதும் உன்னை பாடிண்டே இருக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கம், உன்னுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கம். அத்தகைய சாதுக்களுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா என்னுடைய ஜென்மா கிருதார்த்தமாகும்னு இந்த அபங்கத்தில் அழகாக பாடுறார். அதே மாதிரி இங்கே 7 நாள் ராத்திரி பகலாக நாம சங்கீர்த்தனம். நான் கூட கவலைப்பட்டேன், இவ்வளோ மழை பொழியறதே, இவ்வளோ பேர் வருவானான்னு. அங்கே வெளியில் ஒரு மழை, இங்கே நாம மழையாக பொழிஞ்சிருக்கு. கோஷ்டியாக வந்து பஜனை பண்ணி போட்டி போட்டுண்டு அங்கே ஒரு மழை இங்கே ஒரு மழை. அந்த மழையிலேருந்து தப்பிச்சுட்டு எல்லாரும் இந்த மழையில் வந்து உட்காந்துட்டு அழகாக பஜனை, அழகாக நாம சங்கீர்த்தனம். நம்ம முரளி பாகவதர் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். வருடா வருடம் இந்த மேளா நன்னா நடந்து எல்லா ஜனங்களுக்கும் ஸ்ரேயஸ் ஏற்படும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி சத்சங்க ராமா.